விரிக்கிறார். தேவனுடைய பரிசுத்த நாம ஸ்தோத்திரம் உண்டாவதாக. நாம் சங்கீதத்திலே வாசிக்கிறோம், அதாவது வானங்கள் கர்த்தருடைய பூமியையோ மனுபுத்திரருக்கு கொடுத்தார் என்று சொல்லி வாசிக்கிறோம். யாத்திராகமத்திலே நாம் பார்க்கிற பிரகாரம் 24ஆம் அதிகாரம் 10வது வசனத்திலே, மலையிலே நான் உனக்கு காண்பிக்கப்பட்ட மாதிரியின்படி ஆசரிப்பு கூடாரத்தை உண்டாக்குவாயாக. மலையிலே உனக்கு காண்பிக்கப்பட்ட மாதிரியின்படி ஆசரிப்பு கூடாரத்தை உண்டாக்குவாயாக. மலையிலே உனக்கு காண்பிக்கப்பட்டபடி ஆசரிப்பு கூடாரத்தை உண்டாக்குவாயாக என்று யாத்திராகமத்திலே 38 முறை சொல்லப்பட்டிருக்கிறது. மலையிலே ஒரு ஆராதனை ஸ்தலமும் பரலோகத்தில் உள்ள காட்சிகளும் மோசேக்கு காண்பிக்கப்பட்டது. அந்த பிரகாரம் பூமியிலே ஆசரிப்பு கூடாரத்தை நிர்மாணிக்கும்படியாக தேவன் சொன்னார். தேவனுடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. யாத்திராகமம் 24:10 மாத்திரம் யாராவது வாசிக்கிறார். இஸ்ரவேலின் தேவனை தரிசித்தார்கள். அவருடைய பாதத்தின் கீழே நிலக்கல்லில் வைத்த வேலைக்கு ஒப்பாகவும் தெளிந்த வானத்தின் பிரபைக்கு ஒப்பாகவும் இருந்தது. தேவனுடைய பரிசுத்த யோபு 37ஆம் அதிகாரம் 18வது வசனம். வார்க்கப்பட்ட கண்ணாடியை போல் கெட்டியான ஆகாய மண்டலங்களை நீர் அவரோடு கூட இருந்து விரித்துகிறோ. அதாவது பரலோகம் எப்படிப்பட்டதா இருக்கும் என்று ஆங்காங்கு குறிப்புகள் காணப்படும். எசேக்கியேல் 1 அதிகாரம் வசனம் 26 முதல் 28. அவைகளின் தலைகளுக்கு மேலுள்ள மண்டலத்தின் மீதில் நீல ரத்தினம் போல விளங்கும் ஒரு சிங்காசனத்தின் சாயலும், அந்த சிங்காசனத்தின் சாயலின் மேல் மனுஷ சாயலுக்கு ஒத்த ஒரு சாயலும் இருந்தது. அவருடைய இடுப்பாக காணப்பட்டது முதல் மேலெல்லாம் உட்புறம் சுற்றிலும் அக்னிமயமான சொகுசாவின் நிறமாயிருக்க கண்டேன். அவருடைய இடுப்பாக காணப்பட்டது முதல் கீழெல்லாம் அக்னிமயமாகவும் அதை சுற்றிலும் பிரகாசமாகவும் இருக்க கண்டேன். மழை பெய்யும் நாளில் மேகத்தில் வானவில் எப்படி காணப்படுகிறதோ அப்படியே சுற்றிலும் உள்ள அந்த பிரகாசம் காணப்பட்டது. இதுவே கர்த்தருடைய மகிமையின் சாயலுக்குரிய தரிசனமாய் இருந்தது. அதை நான் கண்டபோது முகங்குப்புற விழுந்தேன். அப்பொழுது பேசுகிற ஒருவருடைய சத்தத்தை கேட்டேன். தேவனுடைய பரிசுத்த நாம ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஏசாயா 6 இப்படி உன்னத உயரமான சிங்காசனத்திலே இறைவன் வீட்டிற்கே கண்டார். அப்பொழுது சேராபீன்கள் இவ்விதமாக தேவனை புகழ்ந்து கொண்டிருந்தார்கள். அதை நான் கண்டபொழுது, ஐயோ அதமானேன், அசுத்தமான ஜனங்கள் மத்தியில் அசுத்த உதடுகள் உள்ளவன் நான் என்று சொல்லி கீழே விழுந்தேன். அப்பொழுது ஒரு சேராபீன் அக்கினி தலையை எடுத்து என் நாவை விட்டு இப்பொழுது நான் உன்னை சுத்தமாக்கினேன் என்று சொன்னது. அதைத் தொடர்ந்து கர்த்தருடைய சத்தத்தை கேட்டேன். என்னுடைய காரியமாய் போகிறது, நான் யாரை அனுப்புவேன் என்று சொல்லி போகிறது யார் என்று கர்த்தர் கேட்கிறதை கண்டு நான் உடனே என்னை அனுப்பும் என்று சொல்லி சொன்னேன் என்று சொல்லி ஏசாயா சொல்லுகிறார். தேவ தரிசனம் கண்டவர்கள் எல்லாம் எப்படி பயப்பட்டார்கள், பரலோக காட்சி கண்டவர்களெல்லாம் எப்படி நடுங்கினார்கள். மனோவாவுடைய மனைவியும் அல்லது கிதியோனோ இவர்களோ தேவ தரிசனத்தை கண்டபொழுது ஐயோ செத்தோம் அகமானோம் கடவுளை கண்டோமே என்றார். அப்போது கர்த்தர் பயப்படாத இவனுக்கு சமாதானம் உண்டாவதாக என்றார் என்பதாகும். அந்த இடத்திலே கர்த்தருடைய தூதர் என்று வருகிறது. கிறிஸ்துவத்தின் 2வது ஆளாகிய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவே. தேவனுடைய பரிசுத்த நாம ஸ்தோத்திரம் உண்டாவதாக. பரலோகம் கடவுளின் சிங்காசனம் அங்கே இருக்கிறது. சங்கீதம் 11:4, சங்கீதம் 103:19. கர்த்தர் தம்முடைய பரிசுத்த ஆலயத்தில் இருக்கிறார். கர்த்தருடைய சிங்காசனம் பரலோகத்தில் இருக்கிறது. அவருடைய கண்கள் மனுபுத்திரரை பார்க்கிறது. அவருடைய இமைகள் அவைகளை சோதித்து அறிகிறது. சங்கீதம் 103:19. கர்த்தர் வானங்களில் தமது சிங்காசனத்தை ஸ்தாபித்திருக்கிறார். அவருடைய ராஜரீகம் சர்வத்தையும் ஆளுகிறது. தேவனுடைய பரிசுத்த நாம ஸ்தோத்திரம் உண்டாவதாக. 3வது வானம் வரைக்கும் உள்ள காரியங்கள் நமக்கு தெரியும், அதற்கு மேலே உள்ள காரியங்கள் நமக்கு தெரியாது. முதல் வானத்திலெல்லாம் சூரிய சந்திரன் நட்சத்திரங்கள் கிரகங்கள்லாம் இருக்கின்றன. 2வது வானத்திலே, அதாவது அங்கே மிகவும் இருளாயிருக்கு. சாத்தான் அங்கே அவன் சிங்காசனம் விட்டு அங்கே இருந்து தன்னுடைய ஆவிகள் மூலமாக தன்னுடைய கையாட்டு மூலமாக உலகம் முழுவதும் ஆளுகை செய்கிறான். அங்கிருந்து அவன் தள்ளப்பட வேண்டும். 3வது வானம் பரதீசு இருக்கிற இடமாகும். 4வது 5வது 6வது வானத்தை பற்றி நமக்கு விவரம் தெரியவில்லை. ஆனாலும் 7 வானங்கள் இருக்கிறது என்றும் அதற்கு மேலே நம்முடைய இறைவன் இருக்கிறார் என்று சொல்லி நாம் திட்டமாக அறிகிறோம். நம் விண்ணப்பம் அங்கே போய் சேர்கிறது. 2 நாளாக 30:27. லேவியரான ஆசாரியர்கள் எழுந்து நின்று ஜனத்தை ஆசீர்வதித்தார்கள்.
அவருடைய சத்தம் கேட்கப்பட்டு அவருடைய விண்ணப்பம் அவருடைய பரிசுத்த வாசஸ்தலமாகிய பரலோகத்தில் வந்து எட்டினது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எஸ்றா புத்தகத்திலே நாம் வாசிக்கிறோம், படிகளில் நின்று லேவியர்கள் ஆசாரியர்கள் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு ஓலமிட்டார்கள் என்று. சில வேளை சத்தமாக ஜெபம் பண்ணி ஜபையாய் சேர்ந்து ஓலமிட்டு கர்த்தரை நாம் கூப்பிடலாம், கர்த்தரை மகிமைப்படுத்தலாம், ஆனந்த சத்தத்தோடு களிப்போடு பாடி மகிமைப்படுத்தலாம், சத்தத்தை உயர்த்தி பாடி சந்தோஷம் உண்டாக நாம் பாடலாம், மெதுவாக பாடலாம், தியானத்தோடும் பாடலாம், அழுகையோடும் கூட பாடலாம். அதாவது பாடலை நாம் வெவ்வேறு விதமாக பகுத்து அந்தந்த சமயத்தில் அந்தந்த இதற்கு தக்கபடி நாம் பாட வேண்டும். தேவனுடைய பரிசுத்தம் அப்படித்தான் பரிசுத்தவான்கள் செய்தார்கள் என்று சொல்லி நமக்கு முறை வகித்து கொடுக்கப்பட்டிருக்கிறது. இறை தரிசனம் கண்டவர்கள் இறைவனை மகிமைப்படுத்துவதற்கு என்னென்ன வழிமுறைகள் உண்டோ, இன்ஸ்ட்ருமெண்ட் உண்டோ, என்னென்ன ராகதாளங்கள் உண்டோ அவைகளெல்லாம் கடைப்பிடித்ததாக வாசிக்கிறோம். நாம் ஏசாயாவில் வாசிக்கிற பிரகாரம் ஏசாயா 66ஆம் அதிகாரம் 1:1-2. கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், வானம் எனக்கு சிங்காசனம், பூமி எனக்கு பாதப்படி. நீங்கள் எனக்கு இங்கே வானம் என்று எழுதியிருக்கிறது, பரலோகத்தை பற்றி எழுதப்பட்டிருக்கிறது, உன்னதத்தை வானம் என்று எழுதப்பட்டிருக்கிறது. நீங்கள் எனக்கு கட்டும் ஆலயம் எப்படிப்பட்டது, நான் தங்கியிருக்கும் ஸ்தலம் எப்படிப்பட்டது, என்னுடைய கரம் இவைகளெல்லாம் சிருஷ்டித்ததினால் இவைகளெல்லாம் உண்டாயின என்று கர்த்தர் சொல்கிறார். ஆனாலும் சிறுமைப்பட்டு ஆவியில் நொறுங்குண்டு என் வசனத்துக்கு நடுங்குகிறவரையே நோக்கி பார்ப்பேன். தேவனுடைய பரிசுத்த நாமம் எல்லாவற்றிலும் காட்டிலும் தேவனுடைய வசனத்தை மகிமைப்படுத்தியிருக்கிறார். அதன்படி செய்கிறவர்களையே தேவன் கனப்படுத்த போகிறார், மற்றவர்களே அல்ல. சங்கீதம் 138:2 நாம் வாசிக்கிறோம், உமது பரிசுத்த ஆலயத்திற்கு நேராக நான் பணிந்து உமது கிருபை நிமித்தமும் உமது உண்மை நிமித்தமும் உமது நாமத்தை துதிப்பேன். உமது சகல பிரஸ்தாபத்தை பார்க்கிலும் உமது வார்த்தையை நீர் மகிமைப்படுத்தி இருக்கிறீர். தேவனுடைய பரிசுத்த நாமம் ஸ்தோத்திரம் உண்டாவதாக. நாம் இறைவனை பற்றி ஆராய்ச்சி பண்ணும்போது நிறைய காரியங்கள் நாம் அறிகிறது போல பரலோகத்தை பற்றியும் பல காரியங்கள் நாம் அறிந்து கொள்ள முடிகிறது. ஏனென்றால் தேவன் தம்முடைய பிள்ளைகளை இருட்டிலே விடாமல் ஒவ்வொன்றை பற்றியும் அறிவை அடைந்து கொள்ள முடியாக வேதத்திலே எழுதி கொடுத்திருக்கிறார். கர்த்தருடைய புத்தகத்தில் தேடி வாசிங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அவைகள் ஜோடு ஜோடாக இருக்கும், ஒன்றாவது தனித்து இருக்காது என்று சொல்லி பரிசுத்த ஆவியானவர் எழுதி வைத்திருக்கிறார். தேவனுடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. யோபின் புத்தகம் 22ஆம் அதிகாரம் வசனம் 12. இங்கே நாம் இப்படி வாசிக்கிறோம், தேவன் பரலோகத்தில் உன்னதங்களிலே இருக்கிறார். தேவன் பரலோகத்தின் உன்னதங்களில் இருக்கிறார் அல்லவோ, நட்சத்திரங்களின் உயரத்தை பாரும், அவைகள் எத்தனை உயரமாய் இருக்கிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த வானமண்டலத்தினுடைய தூரத்தை பார்க்கும் பொழுது ஒரு செகண்ட், அதாவது ஒளியானது 1,80,000 மைல் வேகத்திலே அது போகிறது. அப்படி பல ஆண்டுகள் போனால்தான் சூரிய சந்திர நட்சத்திரத்தை அடைய முடியும். உன்னதம் எவ்வளவு உயர்த்திருக்கின்ற அது நாம் கணக்கு போட்டெல்லாம் பார்க்க முடியாது. அதாவது இறைவனை பற்றிய காரியம் மிகவும் மகிமையாய் பயப்படத்தக்கதாக இருக்கிறது. அவருக்கு கடலை உண்டாக்கிறது பாருங்கள், கடலில் நீரோட்டத்தை உண்டாக்குறார். சில இடத்துல சுத்தமான நதி ஓடுகிறது, சில இடத்துல தண்ணீர் வேறு விதமாக ஓடுகிறது, கடல் பொங்குகிறது, புயல் அடிக்கிறது, மின்னல் மின்னுகிறது. அவருடைய வல்லமை வெளிப்படுத்துகிற பல சம்பவங்களை பார்க்கிறோம். இது இயற்கையோ மனிதன் செய்யவோ முடியாத காரியம். சில மலையின் உச்சியிலே நீரூற்றுகள் பொங்குது, கீழே போத்தாக்கி ஒரு 300 அடி போட்டாலும் தண்ணி இல்லாமல் போகுது. மலை உச்சியிலிருந்து தண்ணீர் பொங்கி சரியுது. இறைவனுடைய அதிசயங்களை கொஞ்சம் தியானிக்கிறவர்கள் பயந்து நடுங்கி இறைவனுக்குமாக தண்டனிட்டு தாழ்ந்திருப்பார்கள். தேவனுடைய பரிசுத்த நாம ஸ்தோத்திரம் உண்டாவது. தேவனை பற்றி நாம் ஏராளம் நாம் அறிந்து கொள்ளலாம். தேவனுடைய பரிசுத்த நாம ஸ்தோத்திரம் உண்டாவதாக. பரலோகம் பரிசுத்தவான்கள் எல்லாரும் அந்த நகரத்தை, அந்த தங்க நகரத்தை அடையும்படியாக வாஞ்சித்தார்கள். தேவன் அவருடைய தேவன் என்று சொல்லப்படுவதற்கு வைக்கப்படுகிற அவர்களுக்காக ஒரு நகரத்தை, தங்க நகரத்தை ஆயத்தப்படுத்தினார் என்று எபிரேயர்கள் நிறுவனம் 11ஆம் அதிகாரத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. அவர்கள் ஐஸ்வர்யவான்களாக இருந்தார்கள், செல்வச்சியமானாக இருந்தார்கள். ஆனால் வீடு கட்டி சுகமாய் வாழ்ந்திருக்கும்படியாக அவர்கள் எண்ணவில்லை, கூடாரவாசிகளாக இருந்தார்கள். தேவனுடைய பரிசுத்த நாம ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அவருடைய வாழ்க்கையானது பரலோகத்தை வாஞ்சித்து கொண்டு இருந்தது. தேவனுடைய பரிசுத்த நாம ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அவர்கள் எப்போதுமே இறைவனுடைய உலகத்திற்கு போக வேண்டும்ங்கிற சந்தோஷத்திலே அவருடைய வாழ்க்கை இருந்ததாக வாசிக்கிறோம்.
2 கொரிந்தியர் புத்தகம் 6ஆம் அதிகாரம் 2வது வசனம். யாராவது வாசிங்க. அனுக்கிரக காலத்திலே நான் உனக்கு செவி கொடுத்து ரட்சணி நாளிலே உனக்கு உதவி செய்தேன் என்று சொல்லி இருக்கிறாரே. தேவனுடைய பரிசுத்த நாமத்தில் இப்பொழுது ரட்சிப்பின் வேலை நடைபெறுகிறது. கிருபையின் காலம். தேவன் உலகத்தை 7 காலங்களாக பிரித்திருக்கிறார். ஆதாமின் யுகம், அப்போ எந்த விதமான பாவமும் இல்லாத காலம். அடுத்தபடி மனசாட்சியின் காலம். மனசாட்சியின்படி அவர்கள் தேவனுக்கு பயந்து ஜீவிக்க வேண்டும் என்ற நியமம் கொடுக்கப்பட்டிருந்தது. பின்பு மனச ஆள்கையின் காலம், அது ஆதியாகமம் 11ஆம் அதிகாரம். அடுத்தபடி 3வது காலம் வாக்குத்தத்தத்தின் காலம். ஆபிரகாம் தொடங்கி அது ஈசாக்கு யோசேப்பு வரை உள்ள காலங்களாகும். அப்பொழுதுதான் வாக்குத்தத்தம் கொடுக்கப்பட்டது. நியாயப்பிரமாண காலம். எகிப்திலிருந்து அவர்கள் புறப்பட்டது முதற்கொண்டு நியாயப்பிரமாணம் அருளப்பட்டது. தேவனுடைய பரிசுத்த நாம ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அந்த நியாயப்பிரமாணத்தின்படி அவர்கள் நடக்கவில்லை. திரும்ப தீர்க்கதரிசிகளின் யுகமாக இருந்தது. அவர்கள் பலி இவைகளை காட்டிலும் ஆராதனை காட்டிலும் தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து இருக்க வேண்டும் என்று கர்த்தர் சொல்கிறார் என்று சொல்லி அறைகோய் அறிவித்தார்கள். ஆனால் மக்கள் அதற்கும் தங்களை ஒப்புக் கொடுக்கவில்லை. 6வது காலம் கிருபையின் காலம். அது யோவான் ஸ்நானகன் காலம் முதல் ஆரம்பமாயிற்று. அதாவது சுவிசேஷத்தை பற்றி வார்த்தை சொல்லும் பொழுது தேவனுடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவனுடைய சுவிசேஷத்தின் வரலாறு என்று சொல்லி ஆரம்பம் என்று சொல்லி முதலாக யோவான் ஸ்நானகன் காலத்திலே ஞானஸ்நானம் உண்டானதை பற்றி முதல்ல எழுதியிருக்கிறார். அது முதற்கொண்டு தான் சுவிசேஷ காலம் அல்லது கிருபையின் காலம் என்று சொல்லப்படுகிறது. ஆனால் அநேகர் இயேசு கிறிஸ்துக்கு பின்னால் இயேசு கிறிஸ்து கொண்டு என்று சொல்லி எண்ணுகிறார்கள். ஆனால் அப்படி இல்லை. அதனுடைய ஆரம்ப முகவுரை செய்தது யோவான் ஸ்நானகன். இயேசு கிறிஸ்து சொன்னதை கேளுங்கள். யோவான் ஸ்நானகன் காலம் வரைக்கு தீர்க்கதரிசனமும் நியாயப்பிரமாணமும் இருந்தது. அது முதற்கொண்டு தேவனுடைய ராஜ்யம் பிரசங்கிக்கப்படுகிறது என்று சொன்னார். அது வரைக்கு அதற்கு பின்பாக என்று சொல்லி இயேசு கிறிஸ்து முறை வைத்து சொன்னதை நாம் நினைவு கூற வேண்டும். இரண்டாவது, பரலோகத்தில் தேவன் தம்முடைய தூத சேனையை அங்கே வைத்திருக்கிறார். அங்கே இருந்து அவர் உலகமெங்கும் அவர்களை அனுப்புகிறது உண்டு. அதை பற்றிய விவரம் ஏராளமாக இருக்கிறது. யோபின் புத்தகம் 1 அதிகாரம் 6வது வசனம். 2:6 வாசிக்கலாம். ஆறாவது வசனத்தை வாசிங்க. 2 வேண்டாம். ஒரு நாள் தேவபுத்திரர் கர்த்தருடைய சந்நிதியில் வந்து நின்றபோது சாத்தானும் அவர்கள் நடுவிலே வந்து நின்றான். 2ஆம் அதிகாரம் வசனம் 1. பின்னொரு நாளிலே தேவபுத்திரர் கர்த்தருடைய சந்நிதியில் வந்து நின்றபோது சாத்தானும் அவர்கள் நடுவிலே கர்த்தருடைய சந்நிதியில் வந்து நின்றான். தேவனுடைய பரிசுத்த நாம ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அப்பொழுது கர்த்தருடைய சந்நிதிக்கு போக்கும் வருவதற்கான அனுமதி அவனுக்கு உண்டாயிருந்ததாக தெரிகிறது. தேவபுத்திரர்கள், அதாவது தூதர்கள் தேவ சன்னிதானம் இருக்கும் பொழுது அவனும் வந்து நின்றான் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். ஆனால் இப்பொழுது அப்படி அவனுக்கு அனுமதி இல்லை. அந்த நாட்களில் பழைய ஏற்பாட்டின் காலத்திலே இப்போ அனுமதி இருந்தது. சகரியாவின் புத்தகத்தில் வாசிக்கிற பிரகாரம் பிரதான ஆசாரியனாகிய சகரியாவை கர்த்தர் காண்பித்தார். அவன் அழுக்கு வஸ்திரம் தெரிவித்தார். அவனுக்கு தீமை செய்யும்படியாக சாத்தான் அவனுக்கு வலது பரசத்தில் நின்றான் என்று சொல்லி நாம் வாசிக்கிறோம். அது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய காலம் முதல் கொண்டு பெரும் மாற்றங்கள் ஆவிக்குரிய மண்டலத்திலே உண்டாயிருக்கிறது. எலியா அக்கினியிலே ஏறி போனார் என்று சொல்லி 2 ராஜாக்களே வாசிக்கிறோம். பரலோகத்துக்கு ஏறி போனார். 2 ராஜாக்கள் 2:11, 6:17. தூதர்களை பற்றி அவர்கள் ஏராளமாக இருக்கிறார்கள். காற்றுகளின் தூதன் என்று சொல்லி நாம் வாசிக்கிறோம். எரேமியாவின் புத்தகம் 49ஆம் அதிகாரம் 35, 36. யாராவது வாசிக்கலாம்? வாசிங்க. எரேமியா 49, 35, 36. சேனையின் கர்த்தர் சொல்கிறது என்னவென்றால், இதோ நான் ஏலாமின் வில்லென்னும் அவருடைய பிரதான வல்லமை முறித்து போட்டு வானத்தின் 4 திசையிலிருந்து 4 காற்றுகளை ஏலாமையும் வர பண்ணி
அவர்களை இந்த எல்லா திசைகளும் சிதறடிப்பேன், 7ஆம் சேதம் துரத்துண்டவர் சகல ஜாதிகளும் சிதறப்படுவார்கள் என்பதாகும். இங்கே 4 காற்றுகள் என்று சொல்லப்படுகிறது. அது காற்றுகளின் தூதனை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறதாக நாம் வாசிக்கிறோம். தேவனுடைய வருஷம் தண்ணீர்களின் தூதன், வெளிப்படுத்தல் 16:5. அவர்கள் அப்பொழுது தண்ணீர்களின் தூதன் இருக்கிறவரும் இருந்தவரும் பரிசுத்தருமாகிய தேவரீர் இப்படி நியாயந்திருக்க நீதியுள்ளவராய் இருக்கிறீர். அவர்கள் பரிசுத்தவான்களுடைய இரத்தத்தையும் தீர்க்கதரிசிகளுடைய இரத்தத்தையும் சிந்தினபடியினால் இரத்தத்தையே அவர்களுக்கு குடிக்க கொடுத்தீர், அதற்கு பாத்திரராய் இருக்கிறார்கள் என்று சொல்ல கேட்டேன். தேவனுடைய பரிசுத்த நாம ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இங்கே நாம் பார்க்கிறோம், அப்பொழுது தண்ணீர்களின் தூதன் என்று வாசகம், அக்கினியின் தூதன், 14ஆம் அதிகாரம் 18வது வசனம். பாத்தீங்க, சத்தங்களும் இடிமுழக்கங்களும் மின்னல்களும். 18 அக்கினியின் மேல் அதிகாரமுள்ள வேறொரு தூதனும் பலிபீடத்திலிருந்து புறப்பட்டு வந்து என்பதாகும். தேவனுடைய பரிசுத்த நாம ஸ்தோத்திரம் உண்டா. நான் பேசுறது வசனம் சரியா கேட்கலையா அப்படின்னா மைக்கை சரிப்படுத்துங்க. தேவனுடைய பரிசுத்த நாம ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அதாவது தேவதூதர்கள் ஒவ்வொரு உலகத்தின் ஒவ்வொரு பகுதிக்கு நியமிக்கப்பட்டிருக்க தூதர்கள் உண்டு. தேசத்தின் மேல் நியமிக்கப்பட்ட தூதர்கள் உண்டு, பகுதிகளின் மேல் நியமிக்கப்பட்ட தூதர்கள் உண்டு, சபையின் மேல் நியமிக்கப்பட்ட தூதர்கள் உண்டு. 7 சபையின் தூதர்களுக்கு எழுகிறதாவது என்று சொல்லி வாசிக்கிறோம் அல்லவா. அது ஊழியக்காரனையும் குறிப்பிடும், ஆனால் தேவதூதர்களை குறிப்பிடும். தனி ஆட்கள் குழந்தைகள் மேல் ஊழியம் செய்ய முடியாது, அவர்களுக்கு உதவி செய்ய முடியாக நியமிக்கப்பட்ட ஊழியர்கள் உண்டு. இஸ்ரவேலர்களை பாதுகாக்க முடியாக தேவதூதர்கள் உண்டு. யாத்திராகமம் 14:19. அப்பொழுது இஸ்ரவேலின் சேனைக்கு முன்னாக நடந்த தேவ தூதனானவர் விலகி அவர்களுக்கு பின்னாக நடந்தார். அவர்களுக்கு முன் இருந்த மேக ஸ்தம்பமும் விலகி அவர்கள் பின்னே நின்றது. 23ஆம் அதிகாரம் 20வது வசனம். வழியில் உன்னை காக்கிறதற்கும் நான் ஆயத்தம் பண்ணின ஸ்தானத்துக்கு உன்னை கொண்டு போய் சேர்க்கிறதற்கும் இதோ நான் ஒரு தூதனை உனக்கு முன்னே அனுப்புகிறேன். தேவ ஜனங்கள் மிகவும் தைரியமாக இருக்க வேண்டும். நமக்கு தூதர்கள் நியமிக்கப்பட்டிருக்கிறார்கள். தனித்தனி ஆளுகளுக்கு உண்டு. அது ஆளுடைய மதிப்பை பொறுத்து ஏராளமாக இருக்கிறார்கள். சிலருக்கு ஏராளம் தூதர், ஆனால் ஒவ்வொரு குழந்தையும் பாதுகாப்பு தூதன் உண்டு. இவர்களுக்குரிய தேவதூதர்கள் என் பிதாவின் சமூகத்தை எப்பொழுதும் தரிசிக்கிறார்கள் என்று குழந்தைகளை பார்த்து இயேசு கிறிஸ்து சொன்னார். நம்முடைய குழந்தைகள் மாத்திரம் உலகத்தில் உள்ள எல்லா குழந்தைகளும் கடவுளுடைய குழந்தைகள் தான். அவர்களுக்கும் தேவதூதர்கள் நியமிக்கப்பட்டிருக்கிறார்கள். பிள்ளைகள் ஓடுகிறார்கள், சாடுகிறார்கள், சிலவர்களில் விழுந்து விடுகிறார்கள், இது பண்ணுகிறார்கள். ஆனால் அதிகமாக அடிபடாமல் போகிறதுக்கு காரணம், இப்போது நான் நேற்று என்னமோ பேப்பரில் பார்த்தேன், 3வது மாடியிலிருந்து ஜப்பான் தேசத்தில் ஒரு குழந்தை விழுந்து பிழைச்சிக்கிடுச்சு. அது தேவதூதர்கள் தாங்கி அவைகளை காப்பாற்றுகிறார். அவர்களுக்கு எப்போதும் பார்க்கணும், ஆனால் குழந்தைகளுக்கு எந்த தீமையும் செய்யக்கூடாது, யாரும் குழந்தைகளுக்கு அநியாயம் செய்யக்கூடாது. அவர்களுக்குரிய தேவதூதர்கள் உடனே அந்த ரிப்போர்ட்டை பரலோகத்தில் பிதாவுக்கு அறிவிப்பார்கள். அது நமக்கு அது மிக முக்கியமான காரியம். குழந்தைகளை தெய்வங்களைப் போல வளர்த்து குளிப்பாட்டி சாப்பாடு கொடுத்து தெய்வத்துக்கு கொடுக்கிறதாக எண்ணி, அதாவது இயேசு கிறிஸ்துவை குளிப்பாட்டி அவருக்கு ஆகாரம் கொடுத்து உடை கொடுத்து கொடுக்கிறது போல அப்படி எண்ணிக்கொள்ள வேண்டும். இப்படி நாம் செய்யும் பொழுது, அதாவது பொதுவாக காமயிச்சை மனிதர்களுக்கு உண்டாகிறது. அப்போது நாம் பார்க்கும்போது ஒரு பெண்ணை, அது நம்முடைய சகோதரியா, நம்முடைய தாயா, நம்முடைய மகளா ஆக, அல்லது நம்ம அண்ணியாக, அண்ணன் புருஷன், அண்ணி என்றால் அம்மா என்று அர்த்தம், அல்லது இயேசுடைய தாயாக மரியாளாக பார்த்தா உடனே அந்த விஷம் இறங்கிவிடும். அதான் நம்ம பார்க்குற பார்வை, அதாவது நம்முடைய சிந்தனை எப்படி நாம் உபயோகிக்கிறோங்கிறத பொறுத்து தான் அது கிரியை செய்யும். ஒரு மரத்தை பார்க்குறதாக, ஒரு இதை பார்க்குறதாக எண்ணிக்கொள்ளுங்க, ஒன்றும் இல்லை. அதாவது அதெல்லாம் ஒரு இலக்கவர்ச்சி தான், அது ஒன்றும் முக்கியமான காரியம் இல்லை. அதை பற்றிய ரகசியங்கள் பிறகு நான் சொல்லுகிறேன். தேவனுடைய பரிசுத்த நாமம் சொல்கிறேன். அப்படியே சபைக்கும் அதாவது தூதர்கள் உண்டு, ஏராளம் தூதர்கள் உண்டு. பெர்சியா ராஜாவை பற்றி சொல்லப்படும் பொழுது, பெர்சியாவின் ராஜாவிடத்தில் நான் இப்போது யுத்தம் செய்ய போகிறேன் என்று மிகாவேல் சொன்னதாக நாம் பார்க்கிறோம். தேவனுடைய பரிசுத்த நாம ஸ்தோத்திரம் உண்டாவதாக. சரித்திரங்களிலேயும் அதாவது சம்பவங்களிலேயும் அநேக தூதர்களை பற்றி பார்க்கிறோம். தேவ ஊழியர்களுக்கு, தேவருடைய பைபிள் விற்பனை செய்கிறவர்களுக்கு, கம்யூனிஸ்ட் நாடுகள், ரொமானியான பல இடங்களில் புஸ்தக வியாபாரம் செய்ய போகிறவர்களுக்கு தூதர்கள் பாதுகாப்பு கொடுத்துருக்கிறார். ஒரு புஸ்தக வியாபாரி ரொமானியாவில் போய் இறங்கியிருக்கிறார். அப்போது சிஐடிகள் அங்கே விசாரிக்கும் பொழுது, அதாவது ட்ரெயினில் அது வெள்ளை ரொட்டி கொண்டு போகிறேன்னு சொல்லிட்டார். வெள்ளை ரொட்டி.
அவர் கீழே ஸ்டேஷனில் இறங்கி அவர் போய்கிட்டு இருக்கும் பொழுது பின்னாலே ஒரு சிஐடி அவர் எங்கே போகிறாருன்னு கவர் பண்ணி வந்து கொண்டு இருந்தார். இவர் திடீர்னு திரும்பி பார்த்தார், பின்னால் அங்கே ட்ரெயினில் பார்த்த சிஐடியில் ஒரு ஆள் வர்றாரு. உடனே அவர்கிட்ட போய், பயப்படாத, நீ பைபிள் வச்சுருக்கேன்னு எனக்கு தெரியும், நான் ஒரு ரகசிய கிறிஸ்தவன் தான், நான் உனக்கு துணைக்கு வரேன்னு சொல்லி அங்கே கொண்டு போய் எந்த இடத்துல சேரணுமோ அந்த இடத்துல விட்டுட்டு போயிட்டார். இல்லைன்னா அரசாங்க அதிகாரிகளை பிடித்து அடக்கம் பண்ணார். அது சில வேளை அதிகாரிகள் ரூபத்தில், அதாவது ஒரு அந்நிய ரூபத்தில், வேறு ரூபத்திலேயும் தூதர்கள் வரலாம். இப்படி நிறைய சரித்திரங்கள் நீங்களும் படிச்சிருப்பீங்க, கேள்விப்பட்டிருக்கீங்க. தேவனுடைய பரிசுத்தராம் எனக்கு நம்பிக்கை உண்டு, என்னை சுற்றி ஒரு பெரிய படையே இருக்குது தேவதூதர்கள் கூட்டம். தேவனுடைய பரிசுத்தராம் சோதரம் உண்டாவதாக. அதாவது நாம் தானியேலின் புத்தகத்தில் வாசிக்கிற பிரகாரம் அங்கே இவ்விதமாக சொல்கிறதாக வாசிக்கிறோம். காபிரியேல் தூது கொண்டு வந்தார், அதை தடுத்து போட்டான் 21 நாள் சாத்தான். அப்படினால் மிகாவேல் வந்து உடைத்ததினால் செய்தியை கொண்டு வந்திருக்கேன், மறுபடியும் அங்கே யுத்தம் செய்ய போகிறேன் என்று சொல்லி சொன்னதாக நான் வாசிக்கிறோம். தேவனுடைய பரிசுத்தராம் சோத்திரம் உண்டாவதாக. அதாவது அங்கே சொல்லப்படுகிற வசனங்கள் ரொம்ப கவனமாக நாம் கவனித்து பார்க்க வேண்டிய காரியங்களாக இருக்கிறது. தேவனுடைய பரிசுத்தராம் சோத்திரம் உண்டாவதாக. தானியேல் புத்தகம் 10ஆம் அதிகாரத்தில் நாம் இவ்விதமாக வாசிக்கிறோம். வசனம் 12 முதல் 7வது வாசனம். அப்பொழுது அவன் என்னை நோக்கி, தானியேலே, பயப்படாதே, நீ அறிவை அடைகிறதற்கும் உன்னை உன்னுடைய தேவனுக்கு முன்பாக சிறுமைப்படுத்துகிறதற்கும் உன் மனதை செலுத்தின முதல் நாள் துவக்கி உன் வார்த்தைகள் கேட்கப்பட்டது. உன் வார்த்தைகள் நிமித்தம் நான் வந்தேன். பெர்சியா ராஜ்யத்தின் அதிபதி 21 நாள் மட்டும் என்னோட எதிர்த்து நின்றான். ஆனாலும் பிரதான அதிபதிகளில் ஒருவனாகிய மிகாவேல் எனக்கு உதவியாக வந்தான். ஆதலால் நான் அங்கே பெர்சியாவின் ராஜாக்களிடத்தில் தரித்திருந்தேன். இப்போதும் கடைசி நாட்களில் உன் ஜனங்களுக்கு சம்பவிப்பதை உனக்கு தெரிய பண்ணும்படிக்கு வந்தேன். இந்த தரிசனம் நிறைவேற இன்னும் நாள் செல்லும் என்றான். அவன் இந்த வார்த்தைகளை என்னோட சொல்லுகையில் நான் தலை கவிழ்ந்து தரையை நோக்கி பேச்சு அற்று போனேன். அப்பொழுது மனுபுத்திரரின் சாயலாய அப்பொழுது அவன், நான் உன்னிடத்திற்கு வந்த காரணம் இன்னதென்று உனக்கு தெரியுமா? இப்போது நான் பெர்சியாவின் பிரபுவோட யுத்தம் பண்ண திரும்பி போகிறேன். நான் போன பின்பு கிரேக்கு தேசத்தின் அதிபதி வருவான். சத்திய எழுத்திலே கண்டிருக்கிறதை நான் உனக்கு தெரிவிப்பேன். உங்கள் அதிபதியாகிய மிகாவேலை தவிர என்னோட கூட அவர்களுக்கு விரோதமாய் பலம் என்று சொல்றது. அதாவது உலகத்தின் ராஜ்யத்தின் மேல் சாத்தானும் தன்னுடைய தூதர்களை நியமித்திருக்கிறார். இப்போ இந்த ஏரியாவுக்கு தேவதூதர்கள் ஒரு இருக்கும் போது சாத்தான் தன்னுடைய பிரதிநிதிக்கிறார். தேசத்தை ஆளுகிறவர்களை சாத்தான் ஆளுகிறார் என்றால் அவர்கள் மூலமாக தீய சட்டங்களும் இவைகளை நடைபெறும். அதுக்கு விரோதமாக ஜெபிச்சு நாம் அதுகளை முறியடிக்க வேண்டும். மத்திய ஆகாயத்திலிருந்து சாத்தான் தன்னுடைய பிரதிநிதிகளை உலகம் முழுவதிலையும், அதாவது ஏரியாவும் எதுவும், அதாவது தன்னுடைய ஆட்களை நியமித்து இந்த கிரிகளை நடப்பிக்கிறார். அப்படினால் நாம் அதிகாரிகளுக்காகவும் அரசாங்கத்திற்காகவும் தலைவர்களுக்காகவும் முக்கியமாக ஜெபம் பண்ண வேண்டும். சாத்தானவர்கள் ஆட்கொள்ளப்பட்டு தவறு செய்யாதபடி, தவறான சட்டங்கள் உருவாக்காதபடி, ஏழைகளை ஒடுக்காதபடி, நீதி நியாயங்களை நிலைநாட்டும்படி, கிறிஸ்தவத்துக்கு விரோதமாக எழும்பாதபடி நாம் ஜெபம் பண்ணி அவைகளை முறியடிக்க வேண்டும். நமக்கு உத்தரவு கொடுக்கப்பட்டிருக்கிறது. தேவனுடைய பரிசுத்த நாமம். மூன்றாவதாக அந்த நகரம் அது இப்படிப்பட்டதாக இருக்கும். வெளிப்படுத்தல் 21, 22ஆம் அதிகாரத்தில் அந்த நகரத்தை பற்றிய விவரம் எழுதியிருக்கிறது. அது வச்சிரக்கல்லினால் அமைக்கப்படும். அதுக்கு புதிய எருசலேம் என்று பெயர். அங்கே தேவன் வாசம் செய்வார் நம்மோடு கூட. அங்கே ஜீவ விருட்சம் இருக்கும். வெளிப்படுத்தல் 22ஆம் அதிகாரம். இதைய பரிசுத்தவான்கள் எதிர்பார்த்து காத்திருந்தார்கள். எபிரேயர் 11:10-16. 2 பேதுருவின் புத்தகம் 3ஆம் அதிகாரம் 12வது வசனம். 2 பேதுரு 3:12 மாத்திரம் யாராவது வாசிங்க. தேவனுடைய நாள் சீக்கிரமாய் வரும்படிக்கு மிகுந்த ஆவலோட காத்திருங்கள். அந்த நாளில் வானங்கள் வெந்து அழிந்து பூதங்கள் எரிந்து உருகிப்போம். அவருடைய வாக்குத்தத்தத்தின்படியே நீதி வாசமாயிருக்கும் புதிய வானங்களும் புதிய பூமியும் உண்டாகும் என்று காத்திருக்கிறோம். தேவனுடைய பரிசுத்தராம் இந்த உலகத்தை தேவன் அழித்து போட்டு புதிய வானம் புதிய பூமியை நிர்வகிக்க போகிறார். அங்கே நாம் வாழ முடியாதான் அந்த புதிய சிருஷ்டிப்பிலே முதற் பலனாக இருக்கும்படி நம்மை இப்பொழுது புதிதாக சிருஷ்டித்திருக்கிறார். இந்த சிருஷ்டிப்பின் நிலையை நம்ம பூர்ணமடையும் பொழுது நாம் இந்த உலகத்துக்கு, அதாவது உரியவர்கள் எல்லாம் இந்த உலகத்தில் நாம் இருக்க முடியாது. ஆத்மா பூர்ணமடைய முடியாது. சரீரம் தாங்காது. உடனே சரீரம் மர்வமடையும் அல்லது அது மரித்து பூமியிலே அடக்கம் பண்ணப்படும். அப்பொழுது ஒரு ஆவிக்குரிய சரீரத்தை தேவன் கொடுக்கிறார். அந்த ஆத்மாவுக்கு ஏற்ற சரீரமாக இருக்கும். இயேசு கிறிஸ்து வருகையின் போது இந்த சரீரம் ஆவிக்குரிய சரீரமாக மறுவப்பட்டு
அதோடு கூட இணைந்து கொள்ளும். இப்படியா